ஓம் சிவாய நம. ராசிக்கிட்ட பேசலாம், பழகலாம், உறவாடலாம், எல்லாம் ஓகேங்க. என்னைக்கு அவங்க கிட்ட இருந்து நம்ம சில பொருட்களை வாங்குறோமோ, அனுபவிக்கிறோமோ, நம்மளுடைய வருமானத்தை தாண்டி, அப்பதான் நமக்கு அந்த கர்ம பாதிப்புகள் வந்து பின்தொடரும். ஸோ அந்த வகையில கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் துலா ராசிக்காரங்க கிட்ட வந்து அதிகமா வந்து இலவசமா சாப்பிடாம இருக்கிறது நல்லது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ராசிக்காரங்க கிட்ட இருந்து வந்து ஃப்ரீயா வண்டியோ, சொத்தோ, ட்ரெஸ்ஸோ இதெல்லாம் வந்து கன்னி வாங்காம இருக்கிறது நல்லது. ஸோ இது எல்லாமே கன்னிக்கு வந்து ஒரு நல்ல பலனை தரும். நீங்கள் வாங்கலாம், அந்த நீங்கள் ஒரு பொருளோ இதுவோ அவங்க மூலயமா நீங்கள் வாங்குறீங்கன்னா அதுக்கான ஒரு தொகையை கொடுத்துட்டு நீங்கள் வாங்குறது தான் உங்களுக்கு நல்லது. ஸோ இல்லைனா ஃப்ரீயாக அவங்ககிட்ட நீங்கள் வாங்கும்போது தான் அதோட கர்ம பாதிப்புகளை வந்து நீங்கள் தான் சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து கும்பராசிக்காரங்க வேலை செய்வாங்க, நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க, பணம் கொடுக்கல் வாங்கலாம் நிறையவே நடக்கும். இதில் என்னென்னா ஒரு கன்னி ராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க கிட்ட மட்டும் கை நீட்டி கடன் வாங்கிட்டாலோ கடன் கொடுத்துட்டாலோ ரிட்டர்ன் ரொம்ப கஷ்டம். ஸோ கும்பராசிக்காரங்க கிட்ட மட்டும் கன்னிராசிக்காரங்க கடனே வாங்கக்கூடாதுங்க. வாங்கிட்டாங்கன்னா ரிட்டர்ன் கொடுக்குறதுக்குள்ள எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிட்டேன், இவனுக்கு கொடுத்தே முடியல, நான் தான் பண்ணுறதுன்னு தெரியல, வழியே இல்லைன்னு புலம்புவாங்க. ஸோ மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிங்கில் தான் இருப்பாங்க, நல்ல ஐடியா கொடுப்பாங்க, உங்களுடைய பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க. இதில் என்ன அப்படின்னா மிதுன ராசிக்காரங்க உங்கள் கூட வந்து தொழில் ரீதியில் ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்கன்னும் பொழுது அந்த தொழிலில் அவங்களுக்கும் பாதிப்பு வராமல் இருக்கணும்னா உங்களோட அந்த ஷேரிங் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் மிஸ் அவுட் ஆகிடுச்சுன்னா மிதுனமோ கன்னியோ வந்து பகையாக மாறிடும். ஸோ தொழில்